இந்த வேலைக்கு ஒரு நல்ல ஆளை போடலாம்னு நினைச்சேன். உன்னை பார்த்தா நல்ல விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அதனால சின்ன கேள்வி ஒண்ணு கேட்கிறேன், டக்குன்னு பதில் சொல்லி பார்க்கலாம். ஓகே சார். நீ இப்போ இந்த ஆபீஸ் மாடிக்கு வர்றதுக்கு 26 படி ஏறின, 3 கதவுகளை தாண்டி வந்த, 8 ஜன்னல்களை பார்த்துட்டே வந்த, 2 கிரில்ஸ், 3 குடிக்கிற தண்ணி பானை, 2 ஃபயர் வார்னிங் சிலிண்டர்ஸ் தாண்டி வந்த. இப்ப சொல்லு பார்க்கலாம், என் வயசு எவ்வளவு? 48 சார். அது அப்படியா? என் வயசு அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு 24 வயசு ஆகுது. அவன் ஒரு அரை பைத்தியம். அப்படின்னா அப்படின்னா ஐயா, சின்ன தம்பி வந்துட்டாரு. தம்பி வேணும், டெல்லியில இருந்து வர்றியா? ஆமாப்பா. உத்தியோக விஷயம் என்னாச்சு? சவரம் தானா? இல்ல, மொட்டை. மொட்டையா? உட்காரு, ஐயாவுக்கு முடிச்ச உடனே உனக்கு அடிக்கிறேன். அவசரம். என்னங்க வந்துட்டீங்களா? வேலை கிடைச்சிச்சா? வேற யாரோ ஒருத்தருக்கு கிடைச்சது. அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? ஐயோ, நீங்க டெல்லி போகும்போது நான் தானே எதிர்க்க வந்தேன். அதிர்ஷ்டம் எதிர்க்க வர வரைக்கும் யார் எதிர வந்தாலும் ஒண்ணுதான் தங்கச்சி. அண்ணங்க தண்ணி பிடிக்கிறாரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். சரிண்ணா சரிண்ணா, சின்ன வந்திருக்காரு. என்ன ஆச்சுடா? வித்தியார்த்திகளை போகலையா? நான் கேட்டது ஒண்ணு இல்ல, அவனே. யார் சொன்னா என்ன? அப்பாவுக்கு ஒண்ணு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் சந்தோஷமான வார்த்தையா எல்லாருக்கும் சொல்றது. உத்தியோகம் எப்படி இருந்தாலும் அண்ணன் சம்பாரிச்ச பணத்துல டில்லியையே பாத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் குடுத்து வச்சிருக்கணுமே. அம்மா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? சாம்பிராணி கொஞ்சமா போட்டு பிள்ளைக்கு மூச்சு திணறும். வேணும், எங்க டிபார்ட்மெண்ட்ல வச்சு உத்தியோகத்துக்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு பூஜை ரூம்ல வச்சிருக்கேன். இன்னும் ஃபில் பண்ணி என்கிட்ட கொடு. வீணா பணம் தான் செலவாகும். இனிமே எதுக்கு வேலை? அம்மா, புகையை குறைச்சிட்டேன். புகை இல்ல, பேச்சு குறைச்சுக்க. பேசிட்டான் நீ. சில பேருக்கு சாப்பிட்டது சரிக்கணும்னா இதுதான் வழி. இந்த வீட்டுல வெட்டியா சாப்பிடுறது நான் மட்டும் இல்ல துர்காத்த, நீங்களும் தான். பாருமா, பிள்ளைங்க விரட்டிட்டா அனாதை ஆயிடுவேன்னு இந்த வீட்டுல தங்க வச்சு, இப்படி வீட்டுக்குள்ள நெருப்பு வைக்க பார்த்தா அனாதை ஆசிரமத்துல கூட உனக்கு இடம் கிடைக்காது. வாஷிங் பவுடர் பாப்பா, வாஷிங் பவுடர் பாப்பா, பாப்பா பாப்பா, வாஷிங் பவுடர் பாப்பா. லா 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 லா. ஹலோ பிரதர். ஓகே ஓகே பிரதர். எப்படி இந்த டெல்லி ட்ரிப்ல? ஜாலி ட்ரிப். இந்த நாட்டுல என்ன மாதிரி ஆளுக்கு என்ன இருக்கு? குடிக்க தண்ணி இல்ல, திங்க சோறு இல்ல, உடுத்த டிரஸ் இல்ல, உத்தியோகம் இல்ல, இருக்கிறதெல்லாம் டெட் பாடிங்க தான். ஓ, ஐ அம் சாரி. எங்க கை? அப்பா, என்னதலா? பனிஷ்மென்ட். டெல்லிக்கு போனதுக்கு நல்ல பாடம் சொன்னாங்க. உத்தியோகம் தராம போனதோட என்ன உள்ள வச்சு அடிச்சாங்க. மது, இது நம்ம வீடு தானா? எதுக்கு வந்துச்சு உனக்கு இந்த சந்தேகம்? இல்ல, பண்ணாந்தர மாதிரி இப்படி கண்ணாபின்னா துணி எல்லாம் பாத்து. அதுவா? அதான். நேத்து தான் சேல்ஸ் கால் வேலையில ஜாயின் பண்ண. சேல்ஸ் கேலா? அப்படின்னா உத்தியோகம் கிடைச்சிருச்சா? கிடைக்கல, நானே வரவழைச்சிட்டேன். கம்பெனி பேரு? பாபா வாஷிங் பவுடர். உங்க புடவைகளை பிச்சு பிச்சு பளபளன்னு ஆக்கணும்னா பாபா வாஷிங் பவுடர். எஸ். அது எங்க இருக்கு? புதுசா வந்திருக்காங்க. நான் எதுக்கும் நல்லதுன்னு நாளைக்கு சேல்ஸ் ஜாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஆரம்பிச்சுட்டேன். துணி துவைக்கிறது. வெரி குட். உத்தியோகம் பெர்மனன்ட் இருக்கணும் இந்த தங்கச்சிய வேலை இல்லாத அண்ணன் ஆசீர்வதிக்கிறேன். பாபா வாஷிங் பவுடர் உங்கள் துணிகளை பளிச்சென்று வெண்மையாக துவைக்கும். 2 பாக்கெட் வாஷிங் பவுடர் உள்ள வாங்க, துவைச்சு காட்டுறேன். ஹாய் மதுமதி. ஹாய் ஜியா.
ரெண்டு பேரும் ஒரே தெருவுல தான் தெரியுறோமா? நான் கொண்டு வந்தது தீர்ந்து போச்சு, வீட்டுக்கு போறேன். அப்படின்னா எல்லாத்தையும் வித்துட்டியா? பாரு, கை காலி. எப்படி வித்த? எல்லாம் ஒரு டெக்னிக் தான். அடுத்த தெருவுல 3ஆம் நம்பர் வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல ஒரு அமுக்கு அமுக்குது. யாருமா? என்ன வேணும்? பாபா வாஷிங் பவுடர். அம்மா விடிய விட மாட்டீங்களே, எனக்கு ஒண்ணும் வேணாம், போம்மா. பரவாயில்லம்மா, அப்பப்ப ஆம்பளைங்களுக்கு வேட்டிய வர்ற மாதிரி பொம்பளைங்களுக்கு புடவை வழுக்கிட்டு இருக்கு. வரட்டுங்களா? போன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிட்டு? வா 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 வா. பாத்ரூம் எங்க இருக்கு? எதுக்கு? இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றதுக்கு. இப்படி இப்படி. ரொம்ப பிரமாதமா இருக்கு. எதை பார்த்து சொல்றீங்க? நீ நிக்கிற செயல பார்த்து. எத்தனை பாக்கெட் வேணும் உங்களுக்கு? ஒரே பவுடரு என்கிட்ட 3 டஜன் இருக்கு. சௌரியம் போல செய் பவுடரு. தர்றீங்களா? எல்லாத்தையும் வாங்கினே, கண்ணத்துல ஏதாவது கொடுத்துட்டா போகுது. நான் அப்படித்தான் கொடுத்தேன். சேச்சே, செத்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்ப இன்னைக்கு உங்க உத்தியோகம் போன மாதிரி தான். அம்மாடி, ஜெயா ப்ளீஸ், ஏதாவது ஒரு ஐடியா குடிடி ப்ளீஸ். எடுக்க முடியுமா? பணம் கட்ட முடியுமா? கடவுளே, ஐயோ. தனியா படுப்ப விட மாட்டே, எடுத்துருவேன். என்ன எடுத்துருக்கு? அட இருங்க, நான் எடுக்கலைங்க. இந்த பொண்ணு தானா வந்து சைக்கிள் வந்து அடிக்கடி பட்டுருச்சா பாப்பா? ஆமா தாத்தா. தாத்தா இல்லம்மா, நான் உனக்கு மாமா ஆக போறேன். சரி மாமா, என் பாக்கெட்ல இப்படி கொட்டிடுச்சுல, அதுக்கு நாள பணம் கொடுக்க சொல்லுங்க மாமா தாத்தா. இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்காக நான் டேஷ் பண்ணல. இந்த பொண்ணு இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சந்தா வசூல் பண்றதுக்கு என்ன சாமிக்காரன் நினைச்சுட்டா? நீதானே ரேஷா டிரைவ் பண்ணிட்டு இந்த பொண்ணு மேல டேஷ் பண்ணது? நீதான் பொறுப்பு, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். ஆமா. சரி, இந்த சைக்கிள் கூட இந்த வாடகை சைக்கிள். ஷர்ட்டை கழட்டி வை. பேண்ட் ஷர்ட்டா? ஐயோ வேணாம், அந்த ரிஸ்வாட்ச் கொடுக்க சொல்லுங்க. பாபா வாஷிங் பவுடர். யாரு யாரு? ஐயோ பரவா. ஐயோ ஏய், இதுடா. ஐயோ ராஸ்கல், இடியட், பால். ஐயோ காசல். ஐயோ பரவா. யாரா இருக்கு? ஐயோ பரவா கொடுத்துரு. வாட்ச கொடு, உன் புடவை ஒன்று கொடுத்துறேன். எங்க இருக்கு வாட்ச்? பாபா வாஷிங் பவுடர் கம்பெனில பணம் கட்டுறதுக்காக நான் அந்த வாட்ச் வித்துட்டேனே. வித்துட்டேன். பழைய துணைக்கு சேல் பாத்திரம் தர்றது. ஐயோ, எங்க போறே? எங்க போறே? இல்ல போறே. ஏன் போறவே? பழைய துணைக்கு சேல் பாத்திரம். இந்த புடவை வச்சுக்கிட்டு இந்த சிக்கன் கரெக்ட் தெரியும். புடவை கொண்டா. ஐயோ போறவே. அதை எடுத்துக்க. போற. ஐயோ ப்ளீஸ் என் புடவை கொடுத்துறீங்களா? ஐயோ. ஏய் பொண்ணு, உன் புடவைக்கு இந்த சிக்கன் கரெக்ட் கிடைச்சது. டாடா, see you, bye bye. போற. ஐயோ ப்ளீஸ். என்னங்க? பாப்பா, பால கொடுக்க போறியா இல்ல நாங்களே எடுத்துக்கிட்டுமா? You rascal!
சத்தம் போட்டா நம்பவே நம்ப மாட்டேன். ரோட்டுக்கு எப்படி இருக்குதாப்பா நம்ம என்னடா ஆமா கல்யாணம்னா விளையாட்ட அதுல ஒரு பெண்ணோட கல்யாணம்னா எவ்வளவு சுலமாகும்? டேய் வடிவேலு, பெரிய புள்ள கலந்துக்காம போனாலும் நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லு. சின்னவன் படிப்புக்கு வீட்டையே அடகு வச்ச மாதிரி பொண்ணோட கல்யாணத்துக்கு தான் உத்தியோகத்தை அடகு வச்சிருவாரோன்னு பயந்தான்னா நிச்சயம் அது நடக்காதுன்னு சொல்லு. அப்பா, இத்தனை நாள் எது நடந்திருந்தாலும் அது நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த 4 செவத்துக்குள்ளதான் நடந்துச்சு. ஆனா இப்ப ஏதாவது நடந்துச்சா நம்ம தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிட்டோம். உனக்கும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியே பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்கு. முகூர்த்தம் எப்படி நடக்குதுன்னு பந்தல்ல வந்து பாரு, தெரியும். உடனே இந்த பத்திரிகையை எல்லாரும் கொடுக்க வேண்டிய வேலையை பாரு. ஹாய் ஹாய். என்ன இது எம்எல்ஏ ஏத்த போறீங்களா? குறுக்க வந்தா. ஆமா, கலெக்ஷன் எல்லாம் அதிகமாயிடுச்சா? நடக்கிறத விட்டுட்டு டாக்ஸில வந்துட்ட. அப்போ என்னதான் தேடி சுத்திட்டு இருக்கீங்க போல இருக்கு. இன்விடேஷன் கொடுக்கலாம். வைஃப் ரெண்டாவது. லாயர் சார், உங்க வாயால நாம ஜெயிச்சிட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். ஜெயிச்சோமா? யார் சொன்னது? நம்ம தோத்துல போயிட்டோம்.
தோத்து போயிட்டு வந்து ஜாலியா சொல்றேன். அப்பீல் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பேப்பர்லாம் டைப் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீங்க கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. சக்கரபாணி சார், இந்த கேஸ நம்பித்தான் என் பொண்ணோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருந்தேன் சார். இந்த கேஸ்ல ஜெயிச்சா என் பொண்ணு நிறைய சீர்வரிசைகளோட மாமியா வீட்டுக்கு அனுப்பலாம்னு பெருசா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சார். உங்க பேச்ச நம்பித்தானே கர்ண மாதிரி நான் வாக்குறுதி கொடுத்தேன். சக்தியை மீறி இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன்னு ஊரெல்லாம் கடன் வாங்கி உங்க மூஞ்சில அடிச்சேனே சார். இன்னைக்கு என்ன பிச்சைக்காரனாக்கி ரோட்ல நிக்க வச்சுட்டீங்க. என் பிள்ளைங்க மூஞ்சில எப்படி நான் முழிப்பேன்? ஊர்ல தலை நிமிர்ந்து எப்படி நான் நடப்பேன்? இப்ப எனக்கு என்ன வழி? என்னென்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் லாயர். நானே தூக்கு போட்டுக்கிட்டு சாகுறேன். அதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. ஐயா ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோங்க. ஐயா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கய்யா. பொண்ணுக்கு எப்படியும் கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆமாங்க ஐயா, எத்தனை பொய் சொல்லியாவது பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாங்க ஐயா. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க சம்பந்தை காணும்? அதோ சௌக்கியமா? முன்னாடி போய் உட்காருங்க. சம்பந்தி சிங்கார வேலை, நீங்க ஏன் லேட்டு? நீங்க கூடவே அப்படி தாமதமா வர்றது? சரி சரி, போய் முன்னாடி சம்பந்தி. ராமலிங்கம், என்னையா இது? பொண்ணு போய் ராமலிங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்க கூடவே அப்படி லேட்டா வர்றது? சம்பந்தி. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, மாப்பிளைக்கு வந்து ஸ்கூட்டரு இத வச்சுக்கோங்க. என்னது, பிச்சைக்காரங்க திருவோடு கொடுத்த மாதிரி குறுக்கு பாருங்க. பாத்தீங்களா, இது ஓடு இல்ல, ஹெல்மெட். சார் வந்து ஸ்கூட்டரோட இந்த ஹெல்மெட்டையும் வாங்கினாரு. ஸ்கூட்டர் வெளியே இருக்கு, இது உங்க கையில இருக்கு. என்னது ஸ்கூட்டரோட சாவி வச்சுக்கோங்க. சம்பந்தி, இனிமே உங்க வேலையை பாருங்க. சாவி எதுரா? மாப்பிள்ளை எப்படி இருக்கும்? அவனுக்கு என்ன குறைச்சல்? குணம் வரதட்சணை கேட்கிற குணம் எனக்கு பிடிக்கல. ஓஹோ, நாளைக்கு நான் வரதட்சணை கேட்க கூடாதுன்னு சொல்லாம சொல்றேன். நான் கொடுக்கிற டௌரிக்கு உங்களால வேலை கொடுக்க முடியும். என்ன குடிச்ச? கிட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டுன்னு அவங்க என்ன கொடுக்கல? நீ சொன்னது சரிதான். சம்பந்தி, ஸ்கூட்டரோட 50,000 ரூபாய் பணம் பந்தல்ல தரேன்னு சொன்னீங்க. அந்த பணம் 50,000 ரூபாய் பணம் தானே? கொஞ்சம் இருங்க. நீ வாடா. என்னது? ரூ நோட்டு 50,000 ரூபாய் இப்போ பணமா இல்ல, அதுக்காக நோட்டை எழுத்துறீங்களா? நிறுத்துங்க, காலி கட்டாத நிறுத்தா, நிறுத்தா மேடத்தை நிறுத்துறா, காலியை கட்டாத. நாம மோசம் போயிட்டா, ஏமாந்து கொஞ்சம் கொஞ்சம் சக்கரபாணி, நீ ஒண்ணும் பேசாத, பேசாதங்க. எந்திரா எந்திரா. என்ன சம்பந்தி, என்னாச்சு? என்னவா? இந்த பெரிய மனுஷன் 50,000 ரூபாய் பணம் தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப பணத்துக்கு பதிலாக நோட்டை நீ கையில கொடுக்கலாம். பப்ளிக்கா அப்படி துரோகம் பண்றானே, என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. எல்லாரும் உட்காருங்க. எந்திரிங்க. எல்லாரும் உட்காருங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க. உட்காருங்க. நான் உங்களை
ஏமாத்தணும்னு இப்படி செய்யல. கோர்ட்ல ஜெயிச்சா சொன்னதுக்கு மேல 50,000 சேர்த்து தரலாம்னு நினைச்சேன். பகவான் கருணை கட்டல. கோர்ட்ல ஜெயிச்சா பணம் தரலாம்னு நினைச்சீங்களா? நல்ல வேலை. ராஜஸ்தான் லாட்டரியில விழுந்தா தரலாம்னு நினைக்கலையே. இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த நிமிஷமே பணம் தேவை. கேஷ். ஏப்பா, எந்த தைரியத்துல இந்த கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த பரிகாசம் பண்ணீங்களே. ஆனா இப்ப தரையில கிடக்கிற தங்கச்சியோட தாலியை பார்த்து அவங்கிட்ட நான் போய் ஆறுதல் சொல்லணுமா? இல்ல அவளோட நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆனந்தம்னு சொல்றீங்களா? பரவாயில்லப்பா. ராமன் காட்டுக்கு போறான்னு கேட்ட உடனே இதயம் நின்னு போறதுக்கு என் இதயம் தசரதனோட இதயமும் இல்ல, என் பெரிய பிள்ளை ராமச்சந்திரமூர்த்தியும் இல்ல. அவர் ஸ்ரீராமனா இல்லாம இருக்கலாம், தான் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாத பலராமனா இருக்கலாம். ஆனா நான் எதுக்கும் துணிஞ்சு என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு ஸ்ரீகிருஷ்ணன் ஆகிறேன். அப்படின்னா பலாத்காரமா கல்யாணம் செய்யலாம்னு பாக்குறியா? செய்யாம போனா இதுதான் பேசும். வேணும், நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. நீங்க பேசாம இருங்கப்பா. காரியம் நடக்காம போனா கம்புதான் பேசணும். நாகப்பன் சார், எங்க கண்ணுக்கு எங்க தங்கச்சி கல்யாணத்தை காட்டுறீங்களா, இல்ல அவங்க கண்ணுக்கு உங்க சாவை காட்டுட்டுமா? என்ன கொல்லுவியா? முகூர்த்தம் நடக்காம போனா. நாகப்பன் சார், டவரி கொடுக்கிறேன்னு சொல்றது எங்க அப்பா செஞ்ச தப்பு, வாங்கிக்கிறேன்னு சொல்றது நீங்க செஞ்ச தப்பு. இருந்தாலும் பெருந்தன்மையை வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? நீங்க கேட்ட வரதட்சணை நிச்சயமா உங்க கைக்கு வந்து சேரும். மரியாதையா தாலி கட்ட சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில இந்த கல்யாணத்தை நடத்த சொல்றேன்? இந்த தரத்துல முடிச்ச மனுஷன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நோட்டு எழுதி கொடுத்திருக்கானே. நீங்க ஆசைப்பட்டபடி நான் எழுதி தரேன். அப்ப வரதட்சணை பணத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு காகிதத்து மேல எழுதி கையெழுத்து போட்டு தருவியா? வேணும்னா கை நாட்டு வேணா போட்டு தரேன். மரியாதை தாலி கட்ட சொல்லுங்க. ஒரு மாசத்துக்குள்ள பணம் வரணும். அப்படி வரல உன் தங்கச்சியை வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. ஒரு மாசத்துல கொடுத்துறையா? கட்டா கட்டா தாலிய கட்டா. டாக்ஸி போலாமா? உள்ள உட்காருங்க சார். சத்யம், வேணும் எங்கடா இந்த பக்கம்? டாக்ஸியை ஓனர்கிட்ட ஒப்படைக்க போறியா? இந்த சவாரி இறக்கி விட்டுட்டு டாக்ஸி ஓனர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். இன்னைக்கு ராத்திரி நான் டாக்ஸி ஓட்டுறேன். வேணும். டேய், எத்தனை ராத்திரி டாக்ஸி நீ ஓட்டினாலும் உன் தங்கச்சிக்கு டவுரி உன்னால கொடுக்க முடியுமாடா? Don't discourage me. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. இந்த சவாரியோட பணத்தை கூட நீ எடுத்துக்க, நான் ஓனர்கிட்ட சொல்லிக்கிறேன். குட் நைட். எங்க போங்க சார்? ஸ்ட்ரைட்டா போ. இங்க நிறுத்து. சிவா, என்னடா இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஒன்னு தேடுறாங்கடா. இருக்கட்டும்டா, சரண்டர் ஆயிட்டோம்னா டெய்லி 2 பேரும் வந்து கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சேர்ந்து போலாம். வா. சிவா, நீ எதுக்காக வந்த? சீக்கிரமோ. உன் பேரு சிவன் தானே? ஆமா, என்ன பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 50,000 தரதா விளம்பரம் கொடுத்திருக்கீங்க. ஆமா. இந்த வேணுகோபால் தான் என்ன பிடிச்சு கொடுத்திருக்கான். இவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. டேய் சிவா, என்ன சொல்ற நீ? உண்மையிலேயே இந்த போலீஸ்காரங்களை பயமுறுத்தி கஸ்டடியில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனா நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா? உன் தங்கச்சிக்கு டவுரி பணம் கொடுக்கறதுக்காக நான் சரண்டர் ஆயிடுறேன். இல்ல, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கண்ட இடத்துல சுட்டு தள்ளணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்க கையால சாகிறத விட உனக்கு உதவி செஞ்சு அரெஸ்ட் ஆகுறது நல்லது இல்லையா? என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பலி கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். Come on. வேணும், வேணும். Don't move. என்னடா இது? ஏய், தீவிரவாதிகளை ஸ்டேஷன்ல இருந்து தப்ப வச்சதல்ல, உன்னை கவனிச்சுக்கிறேன். உன் பேரு?
26. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி குற்றம் பண்ணிருக்கிய? செஞ்சிருக்கேன். என்ன செஞ்ச? எங்க அண்ணன் சம்பாத்தியத்துல தின்னுட்டு சுத்துறேன். சிவம் உன் சிநேகிதனா? ஆமா. இந்த கையெழுத்து போடு. கொண்டு போங்க. Order, order. The court is adjourned for judgment. வக்கீல் சார், கேஸ் என்ன ஆகும் சார்? ஐ எம் சாரி, சாட்சியங்கள் பலமா இருக்கு. உங்க ஆள் தீவிரவாதிகள் கூட சேர்ந்துட்ட காரணத்தினால ஜட்ஜு கூட சந்தேகப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா வேணுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருமா? ஆயுள் தண்டனை கிடைச்சா நான் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுவேன். ஆனா தூக்கு தண்டனைக்கும் சான்ஸ் இருக்கு. இப்ப தீர்ப்பு சொல்லிடுவாங்களா? ஆமாடா. மிஸ்டர் வேணுகோபால், இன்னும் ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு வித்யாநகர் போலீஸ் ஸ்டேஷனை நாசம் பண்ணி லாக்கப்பிலே இருந்த 2 தீவிரவாதிகள் தப்பிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வேணுகோபால் எனப்படும் இந்த குற்றவாளிக்கு ஐபிசி ஜஸ்டிஸ் தீர்ப்பை படிக்காதீங்க. யார் நீங்க? இவர்தான் நாம் தேடிட்டு இருந்த சிவம். கான்ஸ்டபிள்ஸ், மிஸ்டர் ஜஸ்ட் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா விவரம் என்னன்னு சொல்றேன். எஸ், பர்மிட்டட். குற்றம் சாட்டப்பட்ட வேணுகோபாலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மிஸ்டர் ஜஸ்டிஸ், நடந்த நிகழ்ச்சிகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத வேணுகோபால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு நானாவே சரண்டர் ஆகிறதுக்கு கோர்ட்டுக்கு வந்தேன். தயவு செஞ்சு அவரை விடுதலை பண்ணிடுங்க. குற்றம் சாட்டப்பட்ட சிவம் கொடுத்த வாக்குமூலத்தின் காரணமாக வேணுகோபாலை நிரபராதி என்று அவரை விடுதலை செய்து சிவத்தையும் அவருடைய கூட்டாளிகளையும் உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரவிடுகிறேன். மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்னாச்சு? பேசுங்களேன் மாமா. ஒரு சாமர்த்தியம் இல்லாத அப்பா தான் கையாலாகாத தனத்தால பெத்த புள்ள தூக்கு மேடை ஏறத பார்க்க முடியாம பிள்ளைக்கு முன்னாடி அந்த அப்பா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டான்னு சொல்லிடுமா? மாமா, மாமா, கதவு திறங்க மாமா, கதவு திறங்க. அம்மா, போய் மாமா, சொல்றத கேளுங்க. மாமா, கதவு திறங்க மாமா. மாமா, மாமா உள்ள போய் கதவு சாத்திட்டாரு. மாமா, திறங்க மாமா. மாமா, சொல்றத கேளுங்க மாமா. கதவு திறங்க மாமா. மாமா, கதவு திறங்க மாமா. மாமா, உள்ள போய் கதவு சாத்திட்டாரு. போறாரு. டேய் வேணு, சந்தோஷத்தை 4 பேரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கிட்டோம். துக்கத்தை நீ மட்டுமே அனுபவிக்கணும்னு இங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா?
டேய் வேணு, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். நாம ஒரு சாதனை செஞ்சா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும்டா. உன் தங்கச்சி குடும்பத்தையும் சரி பண்ணிடலாம்டா. ஆமாண்டா, நாங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நம்ம பிரச்சனைகள் தீர்றதுக்கு இதை விட ஒரு வழியே இல்லடா. ஆமாண்டா, இன்னைக்கு காலையில என் டாக்ஸில ஒரு சின்ன விஷயம் நடந்தது. சார் 1250. சார் சேஞ்ச் சார். நீ வச்சுக்கப்பா. தேங்க்யூ சார். சார் பிரீஃப் கேஸ். டியூட்டி கட்டலன்னு கோடவுன்ல வச்சிருக்காங்க. டியூட்டி கட்டிலாம் விடு. டியூட்டி கட்டுறதுக்கு முன்னால வேல்யூவேஷனுக்காக சீல் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள இருக்கிறது கஞ்சாங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா நாம எல்லாரும் உள்ள இருக்கணும். சரக்கு கொண்டு போய் கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பாங்க? 50 லட்சம் ரூபாய். ஓகே, சரக்கு எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? பாண்டிச்சேரி பீச்சில் 25வது கிலோமீட்டர்ல ராத்திரி 10 மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ரிஸ்க் எடுக்க வேண்டியது நீ. ரிஸ்க் எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடல. அத பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ? பிரீஃப் கேஸ் மறந்துட்டீங்க சார், அதை கொடுக்கலான்னு தான். வரேன் சார். சரியா ராத்திரி 10 மணிக்கு அவன் சரக்கு கொடுத்து இவன் பணத்தை கொடுக்கிற சமயத்துல நாம விஜிலன்ஸ் ஆபீசர் மாதிரி அங்க போறோம்னு வச்சுக்க. திருடங்க ஊரை கொள்ளடிச்சிட்டு வரப்ப வர மாதிரி நாம போய் அந்த பணத்தை கொண்டு வரோம். இதுல நம்ம யாரையும் மோசம் பண்ணல. மோசம் பண்றவங்கள தான் நாம மோசம் பண்றோம். அதோட நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும்டா வேணும். அது நடக்கலைன்னா உங்க அப்பாவை 2வது தடவையா பார்க்க முடியாது. சுடுகாட்டுல தான் சந்திக்கணும். சுடுகாட்டுல தான் சந்திக்கணும். Thank you. ஏண்டா என்னாச்சா?
வேணு, என்னடா இப்படி பண்ணிட்ட? இதை தவிர வேற வழியே இல்லை. நாம 2 பேர் இருக்கோம், போலீஸ் ஒருத்தன் தான் இருக்கான். நாம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம்னா நாம 2 பேரையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தன் சிக்கிக்கிட்டா? அப்படி மீதி ஒருத்தர் இருப்போம்ல. என்னடா சொல்ற நீ? ஆமாண்டா, ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா உன்னை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா நீ மட்டும் என் குடும்பத்துக்கு உதவி செய். சரி, நான் மாட்டிக்கிட்டா உன்னை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா என் தங்கச்சி பொறுப்பு உன்னதுதான். ஓகே? ஓகே, come on. குட் லக். Thank you. Bye. Bye. சின்ன வந்துட்டாரு. டேய் வேணு, எனக்கு தெரியும்டா நீ சாதிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் உனக்கு கஷ்டமெல்லாம் தெரியும் தான் தம்பி. இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ நினைச்சேன், வேணும் அதிர்ஷ்டக்காரன் தான். எதுக்குப்பா அப்படி பயப்படுற? பணத்தை மூஞ்சியில எங்கிட்டு கூலி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஆமா வேணும், உத்தியோகத்துல சேர்ந்தது எத்தனை நாளைக்குள்ள தீக்கிறோம்? உத்தியோகமா? ஆமாடா, சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆயிருக்கு. இந்த போஸ்டிங் ஆர்டர். சொல்றேன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா? நான் திருடனா போலீஸ் ஆபீசரா? திருடனா போலீஸ் ஆபீசரா? மது மது மதுமதி மது, ஏய் மதுமதி, என்னடி பண்ற? வேணுவுக்கு உத்தியோகம் கிடைச்சிருக்கு. என்னடி அந்த சத்தம்? செம்பு நழுவிடுச்சு.
அது வழக்கமான உத்தியோகம் இல்ல, எஸ்ஐ உத்தியோகம். என்னடி மறுபடி சத்தம்? பாக்கெட்டு. ஜாக்கிரதை, அவன் கூட பழகுற மாதிரி பழகி காரியத்தை சீக்கிரம் முடிக்க பாரு. ஆனந்தம் கொடுக்கும் பலரின் ஏற்றுக்கும் வாழ்வுக்கும் சிலரின் தாழ்வுக்கும். ராத்திரி இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த காரு போலீஸ் கொண்டு போயிட்டாங்க தம்பி. அப்ப அதுல வந்து ஆளு அவனும் செத்து போயிட்டான். அவனை கொண்டு போயிட்டாங்க. அவன் பின்னால வந்துகிட்டு இருக்கான். நாம இங்க இருந்தா 3 பேரையும் சுட்டு கொண்டுடுவான். நீங்க 2 பேரும் பணத்தோட போயிருக்க. With reference to your letter dated. Yes, I am Venugopal. oh, ரைட்டர் ராம பிரதர் இல்ல? புதுசா எஸ்ஐ ரெக்ரூட் ஆயிருக்கு. டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? இல்ல சார், ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் ட்ரைனிங்காக போலீஸ் ஸ்டேஷன் அப்சர்வ் பண்ணலான்னு. வெரி குட், வெரி குட். பா காட்டுறேன். This is station cell. இவனை எந்த கேஸ் பேர்ல கைது பண்ணிருக்கீங்க சார்? இவனா? theft கேஸ். ஏய் அப்போ சார், சத்யம், நீ எங்கடா இருக்க? பாரு கண்ணு, உன் பேர் என்ன? அம்பலம். வாய்க்கு வந்த பேர் இல்ல கண்ணா. உங்க அப்பா அம்மா ஆசையா வச்ச பேரை சொல்லுமா. என் பேர் அம்பலம் தான் சார். என் பேர் என்ன தெரியுமா? நெத்தியடி நந்தாராம். நெத்தியடி என் வம்ச பேர் இல்ல. ஒன்னா மாதிரி குற்றவாளிய நெத்தியடி உடம்புல எலும்பு இல்லாம லத்தியால அடிச்சதுக்கு எனக்கு கொடுத்த டைட்டில் அது. லத்தி எடுக்கட்டுமா? உண்மையை சொல்றியா? எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒரு பாட்டி டாக்ஸில ஏறினாங்க. அப்பதான் நீங்க பின்னாடி வந்தீங்க. அவங்க திருடுங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார். பற்றி சோறு போடாது சீதாபதி. விட்டுடணும்னா எனக்கு ஒரு உண்மை தெரியணும். அந்த பணத்தை எங்க வச்சிருக்க? அம்மா தெரியாது சார். உன் வாயிலிருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏண்டா, நீயாவது உண்மையை சொல்றியா இல்ல நான் எப்போது சாக போறியா? சார், செத்து போயிட்டா சார். வாய்மூடு. அந்த விஷயம் எனக்கு தெரியும். 3 என்றதுக்குள்ள உண்மையை சொல்லணும். எல்லாம் சுட்டு தள்ளிடுவேன். 1 2 3. என்ன ஒண்ணு செய்யாதீங்க. என்ன ஒண்ணு செய்யாதீங்க. நான் உண்மை சொல்லிட்டேன். நான் உண்மை சொல்லிட்டேன். That's good, Mr. அம்பலம். அம்பலம் இல்ல, சத்தியம். வெரி குட். இப்பதான் உன் வாயிலிருந்து உண்மை வெளியே வருது. சத்தியம்.
உண்மையை சொல்லு, அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சீங்க? 7 சமாதிகளுக்கு நடுவுல இருக்க பழைய கிணத்துல. என்ன இதெல்லாம்? வெட்ராச்சேரி சினிமா மாதிரி மாயமா இருக்க. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? நீங்க போலீஸ்காரங்க இல்லையா? சீதாவத் நீயா? நீ லாரியில திருடி சார் கொண்டு வந்து திருடுங்க நீங்க தானே? அப்போ நீங்களாம் திருடுங்களா? பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, அடிச்சு கொள்ளுங்கடா. இந்த லெட்டர் பேக்கெட்ல இருந்துச்சு. 2 சத்தியத்தையும் சுந்தரத்தையும் எழுந்துட்டு எனக்கு நீ கூட இல்லாம போயிருப்ப. அதனால சமயத்துக்கு நான் வந்துட்டேன் போல இருக்கு. உண்மையிலே உனக்கு குணமாகிற வரைக்கும் உன் பக்கத்திலே நான் இருக்கணும். ஆனா 4 பேர் மத்தியில நடமாடுற என் உரிமையை சட்டம் பறிச்சிருச்சுன்னு உனக்கு தெரியும். இந்த லெட்டரை படிச்சவனு கேச்சிரு. உன் நண்பர் சிவம். சக்கரை பண்ணிக்கிறது யாரு? நான் தான் சார். நீங்க மட்டும் உள்ள போங்க. பாருவேணு, இந்த வயசுல எனக்கேப்பா இந்த வேதனை? நான் பண்ணின தப்புக்கு நீ எதுக்குப்பா உன் வாழ்க்கையை பலி கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணும் ஆயிடலப்பா. நீ அப்படித்தான் சொல்லுவேன்.
தங்கச்சி குடும்பத்தை வாழ வைக்க இப்ப ஆபத்து உண்டு பண்ணிக்கிட்ட. அவ தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடந்துட்டு போகுது. நீ போய் எந்த வம்புலையும் மாட்டிக்காம இருந்தா சரி. அழாத பூர்ணி, நம்ம குடும்பம் நினைக்கிறதுக்கு இது தவிர வேற வழியே இல்லை. அதனாலதான் அண்ணி, அடி பாரு மகளே, மூணாவது எவ்வளவு துணிச்சலடி. அம்மா பயப்படு. மூடிக்கிட்டனால தாண்டி இவ கனவை திறந்துகிட்டு திருடுத்தனமா புருஷனை கூப்பிட்டுருக்கா. இனிமே இவ நாகப்ப வீட்டுக்கு போகலைனா இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா ஐயோ. 4 பேரை கூப்பிட்டு நீயே சொல்லிடுவ போல இருக்கே. வாயை திறந்த நடக்கிறதே வேற. எப்படியா போங்கடி. தம்பி நில்லுமா. இந்த வீட்டுக்குள்ளே நான் அந்த வீட்டுக்குள்ள வரல. புள்ளைய பொண்ணுக்கு வித்துட்டு பணத்துக்காக அட்டையை விட கேவலமா அந்த குடும்பத்தோட ரத்தத்தை உரிகிற இந்த நாகப்பனை ஒரு கேள்வி கேட்டுத்தான் வந்த. எந்த ஞாபகத்துல பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி அட்ரஸ் இல்லாதவனுக்கு நான் மரியாதை தர மாட்டேன். எனக்கு அட்ரஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? ஏழைங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்கு பழக்கப்பட்ட நாகப்பனின் மூத்த மகன், அப்பாவிகள் நிலங்களை சுவாதீனம் பண்ணிக்கிட்ட நாகப்பனின் முதல் ஜனனம், கௌரி பேரால மருமகளை வீட்டுக்குள்ள வரவிடாத நாகப்பனுக்கு கொள்ளி வைக்கிற முதல் புதல்வன். கிண்டல் பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? அதுக்கு மதிப்பு கூட எச்சரிக்கை பண்ண வந்திருக்கிற. என்னப்பா இதெல்லாம்? என்னன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறமா. இவரு பிள்ளைய மாடு மாதிரி வித்தா இவன் அதுக்கு மேல ஒரு படியேறி பெரியவங்க அனுமதி இல்லாம மனைவியோட ரகசியமா குடும்பம் நடத்துறான். அவன் ரகசியமா குடும்பம் நடத்தினாலும் சரி, கடைசியில அந்த பொண்ணை கர்ப்பவதி ஆக்கினாலும் சரி, அவ இந்த வீட்டு மருமகளாக முடியாது. முடியும். மை டியர் பிரதர், உன் வயசு என்ன? 22. வெரி குட். நீ மேஜர் ஆயிட்ட. உன் மனைவியோட குடும்பம் நடத்துறதுக்கு உங்க அப்பா, லாயர், போலீஸ் யாராலையும் தடுக்க முடியாது. அவங்கள பத்தி கவலைப்படாத. புறப்படு. தைரியமா வெளியில போ. வீட்டை விட்டு வெளியே போன திருப்பு குஞ்சிடும். அந்த அடியை நான் வாங்கிக்கிறேன். நீ போ. ஒரு அடி எடுத்து வச்ச என் மகன் கூட பார்க்காம வீரிய வாங்கிடுவோம். வாங்கி அவனை நீங்க தடுத்தீங்கன்னா அப்பன்னு கூட பார்க்காம நான் அடிச்சிருவேன். அப்படின்னா என்னைய அடிப்பீங்களா? அட்ரா அட்ரா, உனக்கு தைரியம் இருந்தா கைதியை போய் எடுத்து உதவ. போ. போலீஸ நான் தான் வரவழைச்சேன் உன்னை புடிச்சு கொடுக்கறதுக்கு. அப்பாவை கை நீட்டி அடிச்சுட்டோமேன்னு ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப 2வது கணத்துல அடிக்க சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு வேதனைப்படுறேன். வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. இப்படித்தான் என் மகன் ஓடுறான். குடிங்க. என்ன தைரியம்டா உனக்கு? தனியா உன் மாமியார் வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்ட குஞ்சிரியா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. அம்மா சொன்ன மாதிரி செஞ்சேன். ஏண்டி 25 வருஷமா சாந்தமா சம்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தைரியம் வந்துடுச்சா? இன்னும் வைக்க வேண்டிய நம்ம குடும்பத்துக்கு நெருங்குது. நீங்க ஒரு மனுஷனா? இல்லடி, மிருகம். மனுஷன் சதைய கூட ரூபாயா மாத்திர பண மிருகம். சக்கரபாணி, ரெடியாயிரு நோட்டீஸ் வாங்கறதுக்கு. முதல்ல இந்த இடத்த நம்ம மாத்தி ஆகணும். தோண்டி எடுங்க. ஜாக்கிரதை. என்ன சார் இது? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்காரங்க இந்த விக்கிரகத்தை பாண்டியர் காலத்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த விக்கிரகத்தை மியூசியத்துக்கு எடுத்துட்டு போறோம். அப்படியா? கமா கமா சீக்கிரம் குயிக் பி குயிக். மெதுவா மெதுவா ஜாக்கிரதை.
விவரம் தெரிஞ்சதுன்னா உனக்கு உடம்பு சௌக்கியமா இருக்கிற மாதிரி தான். மிஸ்டர் வேணு, சிம்பத்தி சோறு போடாது. ஆனா அந்த பணம் இருக்கிற இடத்து ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் உன் உயிரை வாங்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன். என்னடா கட்டுங்கடா, கட்டுங்கடா ராஸ்கல்ஸ். என்னுடைய நண்பர்களை கொலை பண்ண உண்மை எங்க அனுப்பணுமா அங்கே அனுப்புறேன். கமான். ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓ, என்னப்பா வேணும்? இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? அவன் என்ன பதில் சொல்லுவான்ப்பா? அவன் இப்போ தீவிரவாதிகளுக்காக போலீஸ் உத்தியோகத்தை வேண்டாம்னு சொல்ற லட்சியவாதி. என் மேல கோவப்படுறதுக்கு இதுல கற்பனை சொன்ன கட்டுக்கதை இல்லடா. எங்க எஸ்ஐ சார் என்ன கூப்பிட்டு எச்சரிக்கை செய்தார். ஏன் என்ன நடந்துச்சு? என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீ இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டவனோட. விடிஞ்ச உடனே தர்றேன்னு சொன்ன பணத்தை தந்தா பூரணிய குடும்பத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. இல்லைன்னா விவாகரத்து பத்திரத்தோட தான் வருவேன்னு அந்த நாகப்பன் சொல்லிட்டு போறான். உங்க அப்பா எவ்வளவு சொல்லி அவர் காதுலயே போட்டுக்கல தம்பி. கம்பை எடுத்துக்கிட்டு சபதம் செஞ்சா போறாது தம்பி. காரியத்தை முடிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும். அதுதான் ஆம்பளைக்கு லட்சணம். துர்காத்தே, மனசாட்சியை கொன்னாவது இந்த நிமிஷமே பணத்தை கொண்டு வந்து அந்த நாகப்ப மூஞ்சில ஏறினேன். மனசாட்சி என்னோட மனசாட்சி. காரியம் ஆகணும்னா கோயிலே கொள்ளடிச்சு முதல்ல அவன் குடும்பத்துக்கு அனுப்பி விட. பெருசா அப்பன் கேட்டாலும் கூட பிறந்த அண்ணன் கேட்டாலும் நீ வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லலையே. அதனால நீ செஞ்ச அந்த காரியத்தை என்னான்னு பார்க்கலான்னு தான் வந்த. எடுத்துட்டு வாப்பா அந்த பணத்தை. பணமா? எந்த பணப்பா? நண்பர்களோட நீ சேர்ந்து திருண்டியே அந்த பணம். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான்தான். சொல்லுங்க வேணும், உங்க மேல எனக்கு இருக்கிற அன்புக்கு விரோதம் ஏற்படாம இருக்கணும்னா அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க வேணும். சின்ன தம்பி சொல்லியா? சொல்லுங்க வேணும் ப்ளீஸ். வாங்க காட்டுறேன். இங்க ஒரு விக்கிரகம் இருந்துச்சு, பாத்திரம் அதுதான் போட்டு வச்சேன். தம்பி வேணும், உன்னை பெத்தவங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் நிஜம்னு நான் நம்புறேன். காதலிச்சதுக்காக இவன் நம்புறா. ஆனா இந்த உலகத்தை எப்படி நம்ப வைக்கிறது? நம்பாம போனாலும் உண்மை அதுதான்ப்பா. இத்தனை நாளா எஸ்ஐ உத்தியோகத்துல சேராம இருந்ததுக்கு காரணமே அதான். குற்றம் செஞ்சு கொண்டு வந்த பணத்தை கவர்மெண்ட்ல ஒப்படைக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள சுந்தரத்தை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சத்தியத்தை கரண்ட் ஷாக்ல சாகடிச்சானுங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். இந்த மாதிரி நிலைமையில இதுல சிக்கிக்கிட்ட மூணாவது ஆள் நான் தான் சொன்னா போலீஸ் என்ன கொலைகேஸ்ல மாட்ட வச்சிருவாங்க. இதுக்கு பரிகாரத்தை நாம தான் தேட முடியும்னு தான் நான் தனியா போராடிட்டு இருக்கேன். வேணும், இந்த விஷயம் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க உடனே நெத்தியடி நந்தாராமா போய் பாருங்க. ஏசிபி நந்தாராமா? ஆமா, நீங்க அவர்கிட்ட பணத்தை கொடுத்தா உங்க மேல கேஸே வராம செய்யறேன்னு சொன்னாரு. எப்ப சொன்னா? எங்க?
எல்லாம் தேடி பார்த்துட்டு ஒண்ணும் கிடைக்கல சார். கிடைக்கலையா? மறுபடியும் தேடுங்கடா. சத்தியம், எங்கிட்டயே பொய் சொல்லிட்டியடா ராஸ்கல். கவலைப்படாதீங்க பாஸ். சிம்பத்தி சோறு போடாதடா சீதாபதி. அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ தெரிஞ்சு சத்தியமும் செத்தான். நாம அந்த பணத்தை எப்படியாவது அடைஞ்சே தீரணும். சீதாபதி, அவங்க 2 பேர் பாக்கெட்டையும் பாரு. இவன் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல பாஸ். அவன் யாரோ அனாதை போல் இருக்கு. அடுத்தவன் பாக்கெட்ட பாரு. இது என்னுடைய டிரைவிங் லைசென்ஸ். இந்த பர்ஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு பாஸ். பெரியவங்க, நீ எந்த காரணத்துக்கா இது வரைக்கும் உத்தியோகத்துல சேராம இருக்கப்பா? உத்தியோகமே பிடிக்கல போல இருக்கு. இத்தனை நாள் உத்தியோகம் கிடைக்காம இந்த வீட்டுல ஓரமா நின்னுகிட்டு இருந்தேன். இப்ப கிடைச்ச உத்தியோகத்துக்கு போகாம தூரமா போறேங்கறியப்பா. ராமு, இப்ப நான் என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேச்சும் வாங்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே தவிர இந்த குடும்ப பாரத்தை ஒருத்தரே சுமந்துகிட்டு இருக்கேங்கிற பகுத்தறிவு இந்த வீட்டுல ஒருத்தருக்காவது இருக்கா? இந்த வீட்டோட பொறுப்பு சுமையில தனக்கு பங்கு இருக்குன்னு நினைச்சா உடனே உத்தியோகத்தில் சேரணும். நீங்களாவது சொல்லுங்கப்பா. பாரு வேணு, அன்னைக்கு கல்யாண பந்தல்ல 4 பேருக்கு முன்னாடி நீ சவால் விட்ட. என் பையன் பிரயோஜனப்படுவான், தங்கச்சி குடுத்தனம் செய்ய அனுப்புவான்னு சந்தோஷப்பட்டேன். குறைஞ்சது நீ உத்தியோகத்துல சேர்ந்தாலாவது என் புள்ள போலீஸ் ஆபீசர்னு 4 பேர்கிட்ட சொல்லி கடன் வாங்கி பூரணியை குடுத்தனம் செய்ய அனுப்பலான்னு நினைச்சேன். ஆனா நீ பாருங்கண்ணா, அப்பா கண்ணை வடிக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். அவர் கண்ணை மூடுறதுக்கு நீ காரணம் ஆயிடாது. ராமு, என்னடா இவன்? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானோ எனக்கு என்னப்பா தெரியும். அவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காமிங்க. எந்த கிரகம் கோளாறுன்னு தெரியும். வேணுகோபால் சார், வேணுகோபால் சார், உங்க ஃப்ரெண்டு சத்யம் கரண்ட் அடிபட்டு அங்க செத்து கிடக்காது. நான் மாட்டிக்கிட்டேன், நீங்க மாட்டிக்காதீங்க, தப்பிச்சு போயிடுங்க, ஓடிடுங்க, தப்பிச்சிருங்க. நான் செத்து போயிட்டா என் ஞாபகார்த்தமா ஊரெல்லாம் கூட்டி ஒரே ஒரு நாள் நீ என்ன விருந்து வைக்கணும்? ஆகாத முடி. இரவு நட்பு வர்றதுதான் தெரியுமே தவிர பிரிஞ்சு போறது தெரியாது. அதனால யாருக்குமே சொல்லாம தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. சாவுன்னா இப்படிதான். இந்த எலக்ட்ரிக் ஒயர் பாவம் இவன் மேலேயே விழணும். பாவம் தங்கச்சி தனியா விட்டு போயிட்டான். வேணும் சார், இவருக்கு உறவுக்காரங்க யாராவது இங்க இருக்காங்களா? இது இவங்க தங்கச்சி. ஓ, இங்க பாருமா, பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகுதான் உங்ககிட்ட கொடுப்போம். ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. வாங்க, அப்படி போவோம். சிவா, இப்பவே நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் யாரோ என்னமோ இதுல இன்வால்வ் ஆயிட்டா. நோ, அந்த பணத்தை புதைச்சிட்டு போவோம். சுந்தரா,
வாக்குப்படி வந்து கும்பிட்டா உத்தியோகம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீ கொடுத்த வரம் சாபம். எங்கெல்லாம் தர்மத்திற்கு தீங்கு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் தோன்றுவேன்னு நீ கீதா உபதேசம் செஞ்ச. அந்த பழைய புராணங்கள் உருப்போட்டா நடக்காது பகவானே. உனக்கு சக்தி இருந்தா இந்த மணி ஓசை இல்ல, என் நெஞ்சின் துடிப்பை கேளு. இந்த நெஞ்சம் என் நண்பனை சுட்ட சிதையின் நெருப்புல ஜுவாரையா எரிஞ்சுகிட்டு இருக்கு. என் இதயம் கூட பிறந்தவளை கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியலையேங்கிற வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்கிட்ட இப்ப ₹1,00,000 இருக்கு. அதுல ஒரு பிடி பணத்தை கொண்டு போனா என் தங்கையோட குடுத்தனம் சரியாயிடும். ஆனா அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த பணம் என் உயிர் தோழர்கள் ரத்தத்துல கலந்திருக்கு. அந்த பணம் சுடுகாட்டுல சாம்பலான என் உயிர் நண்பர்கள் சாம்பல்ல நிறைஞ்சு போயிருக்கு. இப்ப இந்த வேணுவுக்கு மிச்சம் இருக்கிறது ஒரு கடமை. தங்கையோட குடுத்தனத்தை நிலைக்க வைக்கிறது மட்டும் இல்ல, எனக்கு உதவி செய்ய வந்து உயிரை விட்ட என் நண்பர்கள் உயிரை குடிச்ச அந்த துரோகிகளை பழி வாங்குறது. பாருமா மதுமதி, உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். அம்புலி மாமா படிச்சதில்ல, ஆனந்த விகடன்ல பார்த்ததில்ல, நடந்த கதை, ரியல் ஸ்டோரி. சத்யம், சுந்தரம் அண்ட் மிஸ்டர் எக்ஸ்ங்கிற 3 பேர் சிநேகிதர்கள் இருந்தாங்க. அவங்க தமாஷ்காக செஞ்சாங்களோ தேவைக்காக செஞ்சாங்களோ ஒரு திருட்டு செஞ்சாங்க. திருட்டு செஞ்ச அப்புறம் திருடின பணத்தை 3 பேர் சமமா பங்கு போட்டிருந்தா கதை அத்தோட காசிக்கு போயிருக்கும். ஆனா அங்கதான் கொஞ்சம் திருப்பம் ஏற்பட்டு அந்த பணத்தை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த வேறொரு கூட்டம் இவங்களை பார்த்தாங்க. பணத்துக்காக 2 பேரும் போராடினாங்க. அதன் பலனா சத்யம், சுந்தரம் 2 பேரும் சாகடிக்கப்பட்டாங்க. 3வது ஆளு மிஸ்டர் எக்ஸ் எங்க இருக்கானோ தெரியாது. இது நடந்த கதை. நடக்க போற கதை என்ன தெரியுமா? மிஸ்டர் எக்ஸ்ங்கிறவன உனக்கு நல்லா தெரியும். உன் அண்ணனுக்கு நல்ல சிநேகிதன். அவன் பேரு பரவாயில்ல, அந்த பேரை சொல்றதுனால உனக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. சொல்லுமா, யாருவன்? யாருவன்? பாருமா, ஒருவேளை உனக்கு அவன் வேண்டியவனா இருக்கலாம். அவனை அரசு பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப வேணும், தூக்கு தண்டனை போட சொல்ல வேணும், பதட்டப்படுறியோ என்னமோ. நோ, நெவர். ஏற்கனவே அண்ணனை இழந்த உனக்கு இன்னும் நஷ்டம் வர விட மாட்டேன். சொல்லுமா. ஆமாம்மா, அவன் நிஜமா உனக்கு வேண்டியவனானா அந்த பணம் எங்க இருக்குன்னு சொன்னா எடுத்துட்டு அரசாங்கத்துல ஒப்படைக்கிறேன். அவன் மேல கேஸ் வராம பாத்துக்கிறேன். எனக்கு தெரியுமா, போலீஸ்காரன் அவங்க மனைவிகளே நம்ப மாட்டாங்க. இதுல தங்கச்சி எப்படி நம்புவா? யோசிச்சுக்க. உன் வருங்காலத்தையும் அவன் வருங்காலத்தையும் நல்லா யோசிச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்த அப்புறம் சொல்லு. இதுல என் போன் நம்பர் இருக்கு. யோசிச்சு எனக்கு போன் செய். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாது, நான் உனக்கு அண்ணன் மாதிரி. சத்யம், சுந்தரம் அண்ட் மிஸ்டர் எக்ஸ்ங்கிற 3 பேர் சிநேகிதர்கள் இருந்தாங்க. அவங்க தமாஷுக்காக செஞ்சாங்களோ தேவைக்காக செஞ்சாங்களோ ஒரு திருட்டு செஞ்சாங்க. 3வது ஆள் மிஸ்டர் எக்ஸ் எங்க இருக்கானோ தெரியாது. சத்தியம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு ஊருக்கெல்லாம் சோறு போடணும்னு சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறம் செய்யற காரியத்தை தான் சொன்னாங்கிறத நான் நினைக்கவே இல்லை. 16வது நாள் பெரிய காரியத்தை பண்ணி அவன் கடைசி ஆசை நிறைவேற்றி வைப்போம். ஏற்பாடு பண்ண. அந்த பாவிங்க பணத்தால கரும
தெரியாம செஞ்சா எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையாது. அந்த படத்தை நீங்களே எடுத்துக்கங்க. இது பாவிகள் பணமா? இதை எப்படி சொல்றது? எங்க அண்ணன் நீங்க சுந்தரம் சேர்ந்து கொள்ளையடிச்ச திருட்டு பணம் சொல்றதா? உங்க பாவத்தை பலியான உங்க ரத்தத்துல நினைச்சு கரன்சி நோட்டுக்கு சொல்றதா? மது, என்ன சொன்ன? உங்க அண்ணன் சாவுக்கு நான் காரணமா? ஆமா, நீங்கதான். எங்க அண்ணன் போன பிறகு அனாதையா நின்ன எனக்கு நீங்க ஆதரவா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் நிழலத்தான் சரணடைய நினைச்சேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. மது, செஞ்சதை சரின்னு காட்டிக்க முயற்சி பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக ஊருக்கெல்லாம் சோறு போட்டு உங்க கைகளை கழுவிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த கேஸ் ரத்தானதும் அந்த பாவிங்க பணத்தால உங்க தங்கச்சி குடும்பத்தை சரி பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பாவிங்க பணம் உன்னை கை நீட்டி அடிச்சதுக்காக உண்மையிலே நான் வெட்கப்படுறேன். ஆனா நீ என் மேல சொன்ன பழிச்சொல்லுக்கு சரியான பதில் இதுதான். எந்த நண்பன் முன்னால நம்ம 2 பேருடைய கல்யாணம் நடக்கணுமோ அந்த நண்பனுடைய சிதைக்கு இந்த கையாலேயே கொள்ளி வச்சேன். அந்த கைகளால இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் நெருப்பு வச்சுக்க கூடாதா? அது கொள்ளி வைக்கிற அளவுக்கு பெரிய பாவம் நிரூபணமாகும் இல்லை. இன்ஸ்பெக்டர் சார் இருக்காரா? இன்ஸ்பெக்டரா, ஒண்ணு செய், 100க்கு போன் பண்ணு. உனக்கு வேண்டிய நிறைய இன்ஸ்பெக்டருங்க கிடைப்பாங்க அங்க. யாரோ ஒரு பொண்ணு நமக்கு போன் பண்ணிருக்கு. ஆமா சார், ஒருவேளை போன் பண்றது அந்த பொண்ணா இருக்குமோ? அதான் சார் பாஸ் சொல்ல ஒரு பொண்ணு போன் பண்ணுவான்னு. ஐயோ, குடிமொழிக்கு போயிடுச்சு. ஐயோ, போன் பண்ணுமா, மறுபடியும் போன் பண்ணுமா. தாயே, போன் பண்ணு தாயே, மறுபடியும் ஒரு தடவை போன் பண்ணிடுமா. உன்னை கையெடுத்து கும்பிடுற ஒரு தடவை போன் பண்ணுமா. போன் பண்ணு தாயே, போன் பண்ணுமா, போன் பண்ணிடுமா. ஹலோ இன்ஸ்பெக்டரா, வெளியே போயிருக்காருமா. நான் அவருடைய அசிஸ்டன்ட். என்ன வேணும் சொல்லுங்க. நான் அவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் எப்ப வருவாரு? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. நான் நேர்ல போய் பாத்துக்கிறேன். ஐயோ, மறுபடியும் கட் ஆயிடுச்சு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் வந்தாரா? வரலையா? ஐயோ, மோசம் போயிட்டேனே. என்னம்மா, என்னாச்சு? நீங்க கேட்ட 3வது மனுஷன் பேரை சொல்றது. இங்க வர, வெளியே போய் பேசுவோம். நீங்க கேட்ட 3வது ஆள் பேரை சொல்றேன் சார். ஆனா அவரை காப்பாத்துறது நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணும் சார். யாருமா அவன்? அவருக்கு எந்த அபாயமும் வராதுன்னு முதல்ல நீங்க எனக்கு வாக்கு கொடுங்க. அவன் உனக்கு வேண்டிய ஆளா? யாருமா அவன்? சொல்லுமா. இருந்த ஒரே ஒரு ஆதாரம் எங்க அண்ணன். அவரும் போயிட்டார். மிஞ்சி இருக்கிறது இவர் ஒருத்தர் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவருக்கு எதுவும் ஆகாம, அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம பாத்துப்பீங்க இல்லையா? நீ செத்து போன சத்தியத்துக்கு மட்டும் தங்கச்சி இல்லமா? செத்து போனாலும் இல்லையான்னு பாக்கிறதுக்கு தான் லேடி டாக்டர் கூட்டி வந்திருக்கேன். நான் அப்ப சார் ஒரு பண்புள்ள குடும்பத்துல பிறந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தெருவுக்கு இழுத்திருக்கீங்களே, உண்மை என்னன்னு நான் சொல்றேன். உங்க மகன் கிருஷ்ணமூர்த்தி எங்களுக்கு தெரியாம உங்களுக்கு தெரியாம எங்க பூரணிய தனியா சந்திச்சிருக்காரு. ஏண்டா சொல்றா, இப்ப என்ன சொல்றீங்க? கிருஷ்ணமூர்த்தி பொய் சொல்லாத. அன்னைக்கு நீ வீட்டுல இருந்து வந்தத நான் மட்டும் இல்ல, எங்க அம்மா கூட பார்த்தாங்க. ஏமா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட போனாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? தாழ்வு கூட பார்க்காம என்ன கை நீட்டை அடிச்சுட்டு இல்ல. தாழ்வு இந்த வீட்டுல இருக்க விட்டது நான் செஞ்ச மகா பாவம். உண்மையை சொன்ன அந்த மகாவுத்துமையை விரட்டினா மட்டும் இந்த பொண்ணோட குடும்பம் நிலைக்கும்னு நினைக்கிறியா? நிலைக்கும், நிலைச்சே தீரும். தாலி கட்டின அன்னைக்கு மட்டும்தானே வாழ்க்கைன்னு ஒரு மணி.
தாலி கட்டுகளோட திருட்டுத்தனமா குடும்பம் எடுத்து தெரு கூட்டின ஒண்ணு சாகடிச்சுருவேன். ஏண்டா என் மச்சான் அப்பா ஆகணும்னு அவ்வளவு பயம் அவனுக்கு. எங்க அப்பா அவன் காலை கழுவினாரு. ஏதாவது ஏடா கூட நடந்தது அந்த காலை ஒடிச்சிருவேன். ஒடிச்சா போலீஸ்ல சும்மா இருப்பாங்களா? நீ வரதட்சணை கேட்டா வாய மூடிட்டு இருந்த போலீஸ், நான் காலை ஒடிச்சா வாய ஏன் திறப்பாங்க நாகப்பா? இந்த பாரு, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு. உன்னை விட கௌரவமான மனுஷன். வாய மூடு. நீ ஒரு பெரிய மனுஷனா இருந்தா உன் மருமகளோட வருங்காலத்தை இப்படி வீதி கொண்டு வருவியா? ஏண்டா என் மச்சான் சொல்லு ஒண்ணு, நீ என் தங்கையோட திருட்டுத்தனமா கொடுத்தன நடத்தினியா இல்லையா? சொன்ன நடத்தின. பயமுறுத்தி சம்மதிக்க வச்சுட்டேன் என் பையனை. பயமுறுத்தி குடும்பமே நடத்த வைக்கிறேன். வா. மிஸ்டர் வேணுகோபால், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? சத்தியம் சுந்தரம் கொலைகளுக்கும் திருட்டு போன பணத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்றேன். அதை எப்படி நம்புறது? சொல்லுமா, யாரு? வேணுகோபால், என்ன மன்னிச்சிருங்க வேணு. போடுங்க விழுங்க. மதுமதி, நீ ஸ்டேஷன் போகாம ஸ்டேட்மெண்ட்ல சைன் பண்ணணும். அண்ணா அண்ணா, நீ போயிட்டு வா தம்பி. உன்னோட குடும்பத்தை எப்படி சரி கட்டணும்னு நீதான் வழி காட்டிட்டிய. உண்டா கம்ப மாப்பிள உள்ள போங்க. நீங்களும் போங்க. கோர்ட் இருக்குதுல்ல, அங்க பாத்துக்கிறேன். அங்க வாங்க லேடி டாக்டர். அப்படி ஆச்சரியமா பாக்குறேன். நான் தான் நெத்தி அடி நந்தாராம். வேணு, என்ன இதெல்லாம்? உன் அப்பாவித்தனத்துக்கு பரிசு. ஐயோ, விடுங்க அவரை. பாப்பா, இங்க கேட் பாஸ் உண்டு, அவுட் பாஸ் கிடையாது. உன் அண்ணனையும் சுந்தரத்தையும் கொன்னதே நான் தான். அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லாம போனா உன் லவ்வரை கூட கொல்லுவேன். உன் கையால சாகுற அளவுக்கு நான் பலம் இல்லாதவில்லை. மது மேல கைய வச்ச உன்னை உயிரோட விட மாட்டேன். சீதாபதி, இவனுக்கு சாவுதான் கதி. வேண்டாம் வேணு, ஒண்ணு செஞ்சிடாது. வேணுனா என்ன கொண்டுடு. கொல்றதுக்கு நீ என்ன கோழி குஞ்சா இல்ல ஆட்டுக்குட்டியா? 18 வயசு முன்னுற பட்டு நிலவு. உன்னை கொல்ல மாட்டேன், கொல்லவே மாட்டேன். ஏண்டா சீதாபதி? வேண்டாம் பாஸ், இது என்னடா பண்ணலாம்? ஆட சொல்லுங்க, இல்ல பாட சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் உண்மையை சொல்றேன். மது, you shut up. Come on, tell me, come on. அந்த பணத்தை ஏன் சமாதியில் இருக்கிற விக்கிரகத்துக்குள்ள வச்சுக்காரு. சீதாபதி, ஆனா அந்த விக்கிரகம் இப்ப அங்க இல்ல. ஸ்டோரி சொல்றியா மக்கள்? ஸ்டோரி இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். என்னடா சொல்ற? வேணுங்க. யாரா இருக்குது? இல்லங்க. சொல்றா. இல்லங்க. ஏய், சொல்றா அண்ணா. ஐயோ ஐயோ ஏய். ஐயோ 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 சொல்றா. ஏய், சொல்றா. சொல்றா. ஏய், யாரா இருக்குது? சரி, சொல்றா. இல்ல இல்ல சொல்றா அண்ணா. இல்லங்க. சொல்றா. சுந்தரத்தை கொண்டது நீதானே? சுந்தரங்கிறது யாரு? யாரா? அன்னைக்கு தண்ணியில வீசி எறிஞ்சியே அவன். எனக்கு தெரியாது. தெரியாது? இல்ல, அவனை நான் கொல்லல கொல்லல. யாரு சொல்லு. சொல்றேன் சொல்றேன்.
வாட் இஸ் திஸ்? யாரோ ஒருத்தர் நம்ம ஆபீஸ் முன்னால கட்டி வச்சிருக்கான். இது பாருங்க சார். வெத்தலை பாக்கு போட்டவன் 10 மணிக்கு மேல ரத்த வாந்தி கேஸ்ல மாட்டிக்கிட்ட மாதிரி எங்க இருக்கான்? என்கிட்ட இருக்கான். மிஸ்டர் நந்தாராம், உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை என் ஆளுங்க. வேணுவனி வெளியில அமிச்சா பணம் இருக்கிற விக்கிரகம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். சிவம் நடு. ஓகே, நீயே அவுத்து விடு. அவனை விடுதலை பண்ண நெக்ஸ்ட் மினிட்ல அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லலைன்னா நான் மாறிடுவேன். சொன்னேன்ல, லேட் பண்ணதுனால நான் ஷூட் பண்ணேன். எங்க அந்த விக்கிரகம் சொல்லு. மியூசியத்துல. மியூசியம்? இது பத்ம வியூகம், இது துஷ்டத்தை கொண்டனும். நிஜமா விக்கிரகம் மியூசியத்துல இருந்தா நீங்க இதுல இருந்து வெளியேறுவீங்க, இல்ல நீங்க இதுலயே அபிமன்யுக்கள் ஆயிடுவீங்க. வர்ற மிஸ்டர் நந்தாரா, stop that. Drop the gun. அப்படி ஆச்சரியப்படுறீங்க நந்தாராம்? பள்ளிக்கூடத்து பையன் பாட ஒப்பிச்ச மாதிரி உண்மையை உங்ககிட்ட ஏன் ஒப்பிச்சோம் தெரியுமா? நீ போறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் அதிகாரிகளை வர்றதுக்கு ஏற்பாட்டை முதல்லயே செஞ்சுட்டேன். மிஸ்டர் நந்தாராம், உன் நிஜ ரூபம் தெரிஞ்சு போச்சு. உன் ஆட்டம் இனி நடக்காது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. சாரி மிஸ்டர் எஸ்பி, வச்சுட்டு போயிடுறேன். இதன் ஆயுசு 6 நிமிஷம் தான். 6வது நிமிஷத்துல இது வெடிக்கும். உங்க எல்லாரையும் ஒரே சமயத்துல சாகடிச்சு காத்துல கரைச்சிடும். நீங்க எல்லாரும் செத்தப்புறம் இந்த கேஸ் தீவிரவாதி சிலத்து மேல மாத்திடுவேன். வர்றேன். மியூசியத்துக்கு டைம் ஆயிடுச்சு. நந்தாராம், நந்தாராம், முடிய போற கடைசி நேரத்துல உன்னை காணுமேனு பார்த்த வந்துட்டியா தம்பி? தம்பின்னு சொல்லி கதைய மாத்தாத. ஓகே ஓகே,
உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க முப்பாட்டை எல்லாத்தையுமே நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். சரி, பணம் இங்க எந்த பொம்பையில வச்சிருக்கேன்னு சொல்லு, நான் எடுத்துக்கிட்டு போறேன். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என்னையும் இந்த ஊரை ஏமாத்தான உன் கதையை முடிச்சு இந்த மியூசியத்துல வச்சிருவேன்.